ட்ரம்ப் செஞ்சதுக்கெல்லாம் எலான் மஸ்க தான் வச்சு செய்வேங்கிற மாரி ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல சம்பவம் ஆயிப்போச்சு. எலான் மஸ்கோட நிலைமை எப்படி இருக்கும்? இல்ல மனநிலை எப்படி இருக்கும்? நான் தான் அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டேனே! எங்க அப்பாவ அனுப்பி கூட ரஷ்யாவ புகழ்ந்துட்டேனே! அப்புறம் ஏன்யா என்னைய தொட்ட? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்டின்னா, ட்ரம்ப் பெரிய அளவு ஆயுதங்கள் தரேன் அப்படிங்கிறாரு. ஆயுதங்கள் குடுத்துட்டேங்கிறாரு. ஆயுதங்கள் போய்க்கிட்டு இருக்குங்கிறாய்ங்க. வந்துருச்சு, தாக்குதல நடத்திட்டோம் அப்படின்னு இன்னும் ரிப்போர்ட் இல்ல. என்னடா டேய்! ஆயுதங்கள புறா கழுத்துலயாடா கட்டி விட்டீங்கங்கிற மாரி இருக்கும். ஆனா, இதுதான் 1 வாரமா நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க ஆயுதங்கள் உக்ரைன் மண்ல பட்டுச்சா? இன்னும் ஒரு பயலுக்கும் தெரியல. எந்த பயலும் வாய தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா, இதுல எல்லா பயலும் பொய் பேசுவான் அப்டின்னாலும், செலன்ஸ்கிய பொறுத்தவரையும், டக்குனு ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்த பண்ணிட்டு, "இதோ இந்த அமெரிக்க ஆயுதத்த வச்சு பண்றேன் பாரு, கதற விட்டேன் பாரு" அப்டின்னு சொல்லி அவரே சொல்லிப்புடுவாரு. ஆனா, அப்படி ஒண்ணும் நடந்த மாரியும் தெர்ல. அவரு சொன்ன மாரியும் தெர்ல. அப்படி இல்ல அப்புட்ன்னா, மூடி எங்கிட்டாச்சும் புதைச்சு வச்சிருந்தா கூட, ரஷ்யா போய் குண்டு போட்டு அத அழிச்சிரும். இந்த டேட்ல குடுத்த இத்தன ஆயுதங்கள அழிச்சு புட்டோம் பார் அப்படின்னு சொல்லி அவர்களும் வீரவசனம் பேசிருவார்கள். ஆனா, இப்படி எல்லா பையிலும் சைலன்ட்டு. ஆனா, ட்ரம்ப பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு 3 தடவ ஏஜென்சிகள பார்த்து அட்ரஸ் பண்ணுவாரு. என்கிட்ட 1, விமானத்துல 1, வெள்ளை மாளிகையில 1, 2க்கும் நடுப்பட்ட தூரத்துல 1 கனெக்டிங்ல இருக்கும்போது. இப்படி இந்த 3 ஜோன்லயும் அந்த மனுஷன் வாய தொறந்து சொல்றது, ஆயுதங்கள் குடுத்துட்டேன், போயிருச்சு, போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத. அடுத்து மானியத்தேனே பொன் மானியம் மாரி 100% டாரிஃப், 500% டாரிஃப் அப்படின்ட்டு போயிருவாரு. அதெல்லாம் வேலை ஏற்கனவே செய்யலடா அப்படின்னு சொன்னோம்னா, எந்த பக்கம் இருந்து வருது சவுண்டு? உனக்கும் டாரிஃப் உன் பேரும் லிஸ்ட்ல இருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளையும் புடிச்சுப்புடுவாய்ங்க. அதனால ஒரு பயம் நாடும் வாய தொறக்கிறதே கிடையாது. இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பெரிய அளவு ஸ்டார்லிங்கோட ஹப்புகள ஒரே நைட்ல, ஒரு நைட்ல மட்டும் 8 ஹப்புகள டிஸ்ட்ராய் பண்ணிட்டார்கள். இனி அந்த 8 ஹப்புகள மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருந்த அனைத்து நடவடிக்கையும், ராணுவ நடவடிக்கையும் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷனே இருக்காது. ட்ரோன்கள இயக்க முடியாது. டீம்ம லீட் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. 8 ஸ்டார்லிங் ஹப் அப்படிங்கல ஏகப்பட்ட ஜோன்கள் அப்படிங்கிறது கிரே ஜோன்லாம் கிடையாது. டார்க் ஜோனாவே மாறிப்போச்சு. செலன்ஸ்கியால ஆப்பரேட் பண்ண முடியாது. 1 டசன் ட்ரோனே இருந்தாலும் வேலைக்கு ஆகல அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. சரி இது தொடர்ந்துச்சுன்னா எலான் மஸ்க் பெரிய இழப்பு. அந்த ஆளுக்கு அடுத்து ரீப்ளேஸ்மென்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள குடுப்பாயிருக்கலாம் அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் இருக்கிற கோவத்துக்கு ஒரு பிட்டு நல்லது கூட எலான் மஸ்க் செய்ய மாட்டார். காரணம் இவர் தான் கிளப்பி விட்ட ஃபைலு இப்ப வரையும் வெறித்தனமா சுத்துது. ட்ரம்ப வீழ்த்தவே முடியாது அமெரிக்காக்குள்ளன்னு இருந்துச்சு. இப்ப வரப்போற சின்ன பசங்க கூட கூப்பிட்டு வச்சு வம்பிழுக்கிற அளவுக்கு நிலைமைய மாத்தி விட்டார். அந்த கோவத்துல மனுஷன் இருக்கும்போது, இவரோட Starlink சுத்துது. ஏற்கனவே Tesla அதல பாதாளத்துல போகுது. Starlink இப்படி அடி வாங்குது அப்படின்னா, இதுவும் அதல பாதாளத்துல போகும். ஏன்டா டேய்! எந்நேரத்துல சொன்னியோ நீ ஆப்பிரிக்காக்கே அகதியா போயிருவேன்னு, அது நடந்துருமோ அப்படின்னு அந்த மனுஷன் பயப்படுறாரு. இப்ப ரஷ்யா எதுக்கு Starlinkஅ இவ்வளோ ஆக்ரோஷமா தொடுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை ட்ரம்போட எதிரிய நான் இங்க ஒழிச்சு கட்டுறேன். நீ என்னோட எதிரிய செலன்ஸ்கிய ஒழிச்சு கட்டு அப்படின்னு இவர்களுக்குள்ள சீக்ரெட்டா டீலிங் ஓடுதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு கிடையாது. அமெரிக்காக்குள்ளயும் இருக்கு, ரஷ்யாவுக்குள்ளயும் இருக்கு. காரணம் அமெரிக்க, ரஷ்யா உறவு அப்படிங்கிறது வெளிப்படையா அடிச்சுக்குவாய்ங்க, மறைமுகமா அடிச்சுக்குவாய்ங்க. ஆனா நேரடியா அடிச்சுக்க மாட்டாய்ங்க. அடப்பாவி! இம்புட்டு குழப்பமானதா? அடிச்சுக்குவாய்ங்க. ஆனா நேரடியா அடிச்சுக்க மாட்டாய்ங்கன்னா, நடுவுல எவனையாச்சும் தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. இதுதான் இவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. வெளிப்படையானா ஏதாச்சும் நாடுகளுக்குள்ள போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. மறைமுகமானா இந்த மாரி ஏதாச்சும் ஒரு பிளேயர்கள நடுவுல வச்சு கும்மாங்குத்து குத்துவாய்ங்க. எலான் மஸ்க் அப்படி மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டார்லிங்க் இல்லாம செலன்ஸ்கியால ஒரு அணுவும் அசைய முடியாது. ட்ரோன்கள எடுத்துட்டு போய் படம் காட்டுறத பூரா குறைச்சு புடுவாய்ங்க. அதே சமயம் இந்த பக்கம் இங்க பாரு, ஒரு ஃபைல தட்டி விட்டு உன் ஜோலியே முடிக்க பார்த்தான். அவனோட கம்பெனிய கதற விடுறேன். நீ என்னையோட ஆள கதற விடு. அதாவது செலன்ஸ்கிய கதற விடு. தாராளமா செய்கிறேன். நீயாச்சும் இறங்கி அடிச்சு கதற விடணும். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஷட்டர குளோஸ் பண்ணா போதும். அவனே கதறிக்கிட்டு ஓடி வந்துருவான். இப்படி செய்யவும் வாய்ப்பு இருக்குல்ல. 100% வாய்ப்பு இல்லேன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னு வேணா சொல்லலாம். நடக்கும்போது இன்னமும் தெளிவா தெரியும். காரணம் ட்ரம்ப பொறுத்தவரையும் 50 நாள் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு, தினமும் ஸ்டேட்மெண்ட். "இங்க பார் பொறுமைக்கு எல்லை இருக்கு ரஷ்யா, பொறுமைக்கு எல்லை இருக்கு புட்டின்" அப்படின்னு சொல்லி தன்னோட சகாக்கள வச்சு வரி வரியா அறிக்கை விடுறாரு. ஆனா டே டூ டே ஆக்டிவிட்டிய அப்படியே குறைக்கிறார். முந்திலாம் என்ன சொல்லுவாரு, "ஆஹா! கொத்து கொத்தா சாகுறாய்ங்க. பார்க்கும்போது என் கண்ல ரத்த கண்ணீரே வருது. உங்களுக்கெல்லாம் வரலையா?"
அதுக்கு தான் நான் யுத்தத்த நிறுத்துறேன் அப்படிங்கிறாரு. அந்த பேச்செல்லாம் ஓரங்கட்டி போயாச்சு. வெறும் டாரிஃப், டாரிஃப், டாரிஃப்ங்கிறாரு. 50 நாள் கையில இருக்கு. ஏலே அதுல பாதி நாள் முடிய போதுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நடுவுல இந்த மாரி திரை மறைவுகள விரட்டி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒட்டுமொத்த பயலுகளுக்கும் வந்துருச்சு.